வணக்கம். இன்றைய நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் என்.ஆர். ஜெயக்குமார் ஹோமியோபதி மருத்துவம் மூலம் நோய்களை குணப்படுத்தும் முறைகள் குறித்த உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கிறார். நீங்கள் உங்கள் டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் அகற்றிக்க தொலைபேசி எண்களுக்கு உடனே டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-3042-7777, 044-3063-2994. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு ஹோமியோபதி கண்டுபிடிச்சவரோட பர்த்டே டாக்டர் இன்னைக்கு. ஸோ இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலம் எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்த முடியும் டாக்டர்? முதல்ல இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடித்த டாக்டர் ஹனிமனுடைய பர்த்டே இன்னைக்கு. இன்றைய தினம் நான் இந்த உங்களிடத்தில் வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா ஹோமியோபதி வேர்ல்டு ஹோமியோபதிக் டே என்று இந்த அவருடைய பிறந்தநாள் டாக்டர் ஹனிமேன் அவருடைய பிறந்த நாளை வேர்ல்டு ஹோமியோபதிக் டேன்னுட்டு உலகமெங்கும் உள்ளவர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கும்போது த செகண்ட் லார்ஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதி. உலகத்தில் எல்லா பகுதியிலையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்தந்த டாக்டர்ஸு, மருத்துவ சமூகம், அவங்களை சார்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக பயன்படக்கூடிய மக்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு நாள் இது வேர்ல்டு ஹோமியோபதிக் டே. அந்த டேயில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பையும் அளித்து இங்கே என்னை அழைத்தமைக்கும் நன்றி. ஹோமியோபதி மூலமாக நிறைய வியாதிகளை சரி பண்ண முடியுது. இந்த தருணத்தில் வந்து மக்கள் எந்த கேள்விகளாலும் கேட்கலாம், அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமியோபதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிசீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வராரு அப்படின்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்குமே அதனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். மனசில் ஆரம்பித்து தான் அது வந்து ஃபிசிக்கல் இதில் ட்ராவல் ஆகும் அந்த சிம்டம்ஸ், டிசீஸே. அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறது. மைண்ட் சிம்டம் தென் ட்ராவல் டு த ஃபிசிக்கல் சிம்டம். அந்த மாதிரி டிசீஸஸ் எல்லாம் அற்புதமாக ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹோமியோபதியில் தான். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. டாக்டர், இந்த சம்மர் சீசனில் வந்து அடிக்கடி எல்லாருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும் டாக்டர். இந்த சீசனில் என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பராக இருக்கணும் டாக்டர்? இப்போ நம்ம ஹோமியோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு இப்போ சம்மர் சீசனில் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு? இப்போது சம்மரில் வந்து அதிகமாக வர்றது வந்து இந்த ரேஷஸ் நிறையா வரும், சன்பேர்ன்ஸ் நிறையா வரும். அப்புறம் நிறைய இருக்குது இந்த கட்டியாக அந்த பாயில்ஸ், சம்மர் பாயில்ஸ் நிறையா வரும். அப்புறம் இந்த அர்டிகேரியான்றது ஒரு டிசீஸ் இருக்குது. அதுவும் இந்த ஹீட் எக்ஸ்போஷர், க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில் உள்ளவங்களுக்குலாம் வரக்கூடியது. இந்த அர்டிகேரியா தடிப்பாக ரெட் ரேஷஸ் வரும். அது வந்து ஹீட் இதில் வந்து அக்ரிவேட் ஆகும் நிறைய பேருக்கு. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஸ்கின்லேயே வந்து பாயில்ஸ் போக இந்த ஜாயின்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஃபோல்டிங் ஏரியாஸ், அது ஸ்வெட்டுனால ஆக்சில்லா, க்ராயின்ஸு, கழுத்து மடிப்பு, பெண்களுக்கு வந்து இந்த மார்பு கீழே உள்ள மடிப்பு, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து ஸ்வெட்டுனால ஸ்கின்லேயே வந்து ஒரு டேன் ஆகும், ப்ளஸ் ஈச்சிங் டெவலப் ஆகும். இது வந்து நிறைய பேர் சொல்லாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சம்மரில் நிறைய கேஸ் எங்களுக்கு அது வரது உண்டு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். ஹலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்கள் கேள்வின்னு டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ. கேளுங்க சார். ஹலோ சார், நான் செல்வராஜ் பேசுகிறேன், ராமேஸ்வரம் சார். எங்கேருந்து? கொஞ்சம் லவுடா பேசுங்க செல்வராஜ். செல்வராஜ், நீங்க பேசுறது கேக்குது, கேள்வி கேட்கலாம். சார், நமக்கு வந்து இந்த ஆசன வயல்ல சின்னதா ஒரு கட்டி ஒன்று இருந்துச்சு சார். அது வந்துட்டு ஒரு இதுல ஆபரேஷன் பண்ணேன். மோஷன் டைம்ல சரியான வலியா இருக்கு சார். அது என்ன சார்? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஆபரேட் பண்ணீங்க? அது இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு சார். அதான் இது வந்து பைல்ஸா இருக்கலாம், அல்லது ஃபிஷரா இருக்கலாம், அல்லது பைல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஃபிஸ்டூலான்ட்டு இருக்கு, பௌத்திரம். சின்னதா கட்டி மாதிரி இருக்கு சார், வேற ஒன்றும் இல்லை. மோஷன் டைம்ல மட்டும் வலிக்குது சார். அதான் அந்த ஃபிஸ்டூலாவாகவும் இருக்கலாம், அல்லது ஏனல் ஃபிஷர் வந்து ஒரு சின்ன ஸ்கின் டேக் மாதிரி இருக்கும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மோஷன் முக்கி போகிறப்போ, ஹார்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறப்போ வந்து அதில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்னென்ன காஸ், நீங்கள் என்ன டைப், உங்களுடைய டயட் ஹேபிட் என்ன, லேட் நைட்டு தூங்குறீங்களா, காரமாக சாப்பிட்றீங்களா, அல்லது நான்வெஜ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்களா? பொதுவாக சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களோட உணவு பழக்கங்களையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு, லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த
ஹோமியோபதி மெடிசன்ஸில் நல்ல சிம்டம்ஸை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு வலியா, குத்தல் வலியா, எரிச்சல் வலியா, வலி மட்டுமா, அல்லது கொஞ்சம் நேரம் அந்த மோஷன் போயிட்டு, இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க காலையில் மோஷன் போனேன், சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கூட எனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் சீட்டில் உட்கார முடியல. சிலருக்கு வந்து கோல்டு அப்ளிகேஷன் அதை பண்ணி வாஷ் பண்ணும்போது நல்லா இருக்குமாங்க. சிலருக்கு வந்து ஹாட்டாக ஏதாவது போட்டால் நல்லா இருக்குது, அப்ளை பண்ணால் நல்லா இருக்குமாங்க. இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் பேஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறோம். அதாவது உங்களுடைய டிசீஸுக்கான காஸ் அண்ட் அந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கோ அது தெரிஞ்சுன்னா இதை ட்ரீட் பண்ணி, இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது வந்தாலும் அது நீங்கள் அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா அதை குணப்படுத்திடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆறுமுகம். மேடம். ஆறுமுகம், உங்க சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க. சரி மேடம், சரி மேடம். சார் ஹலோ. கேளுங்க சார். சார் ஹலோ. கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க சார். ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனைமா சார் நம்மள? ஹோமியோபதி ஹலோ, ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா சார்? பாதிக்குமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வராது. ஹோமியோபதி வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்யும். சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து உலகத்தில் உண்டுன்னா அது ஹோமியோபதி தானே. ஹோமியோபதி வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஜென்டில் வேயா ட்ரீட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. தைரியமாக எந்த சூழ்நிலையிலையும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், பிரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் உமன், யார் வேணாலும் எடுத்துக்கூடிய ஒரே மருந்து ஹோமியோபதி தான். சைடு எஃபெக்ட்ங்கிறதே கிடையாது. இது எப்பவும் தலைவலி சொல்லுங்க ஆறுமுகம், கேக்குது. தொடர்பு சார் கேளுங்க. தலைவலி தலைவலி அதிகமாக சார். மீண்டும் தலைவலி இருக்கா சார்? தலைவலி வருதா? ஆமா சார். அது நீங்கள் முறையாக நீங்கள் அந்த சிம்டம்ஸ் கரெக்டாக சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ தலைவலியில் எத்தனையோ டைப் இருக்குது. மைக்ரைன் இருக்குது, சைனஸ் ஹெட்ஏக் இருக்குது, அண்ட் நர்வஸ் ஹெட்ஏக் இருக்குது, சன் ஸ்ட்ரோக். இப்போ வெயில் அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா சன் ஸ்ட்ரோக் ஹெட்ஏக் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. சரியாக தூங்கலைன்னா, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா கூட ஹெட்ஏக் வரும். அப்புறம் உங்களுடைய கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் சரியாக டைஜஸ்ட் ஆகலை, மலச்சிக்கல் இருக்குது, மோஷன் சரியாக போகலன்னா கூட தலைவலி வரும். சரியாக தூங்கலைன்னா தலைவலி வரும். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் சிம்டம்ஸ், அதனுடைய காசஸை கரெக்டாக டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு ஹோமியோபதியில் உள்ள பெஸ்ட் மெடிசின்ஸை கொடுத்து குணப்படுத்த முடியும். டாக்டர், இப்போ இந்த சம்மர் சீசன்ல வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் சொன்னா என்ன இருக்கு? அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில இருக்கா டாக்டர்? இப்போ ஆமாம், சம்மர் சீசன்லேயும் ஜாயின்ஸ் பெயின் வரும். என்ன விண்டரில் வந்து அதிகமாக வரும் ஜாயின்ஸ் பெயின். சம்மர்லேயும் ஜாயின்ஸ் பெயின் வரதுக்கான சில இதுகள் இருக்குது. எப்படின்னா, நம்ம பிளட் சீரம் யூரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அந்த யூரிக் ஆசிட் வந்து இந்த யூரினரி சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு யூரிக் ஆசிடுங்கிற டெபாசிட்ஸ், அது வந்து நம்ம ஸ்மால் ஜாயின்ஸ்லலாம் டெபாசிட் ஆகிறதுக்கு இது பொதுவான டைம். ஏன்னா நம்ம வந்து யூரின் வந்தால் உடனே பாஸ் பண்ண மாட்டாங்க, அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, ஸ்வெட்டுனால நிறைய நமக்கு வந்து பாடியில் உள்ள வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகும். அப்போ யூரின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற யூரினே வந்து ஒரு ஹை கலர்டு யூரின் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அதில் உள்ள ப்ரெசன்ஸ் ஆஃப் தி யூரிக் ஆசிட், யூரேட்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் தான். அந்த யூரிக் ஆசிட்ஸ் வந்து இருக்கும்போது இன்னும் நம்ம எப்படி அதை எளிதாக உணரலாம்னா, கலர் மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லு கூட அதிகமாக இருக்கும் யூரினில், அந்த ஓடர். அந்த அந்த சமயங்களில் வந்து அந்த தண்ணி நிறையா குடிச்சு ஃப்ளஷ் அவுட் பண்ணலைன்னா கிராஜுவலாக வந்து இந்த ஜாயின்ஸில், எஸ்பெஷலி ஸ்மால் ஜாயின்ட்ஸ், ஃபிங்கர் ஜாயின்ட்ஸ், டோஸ், ஆங்கிள், இதிலெல்லாம் அந்த சால்ட் வந்து டெபாசிட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த பெயின் வந்து இந்த சம்மரில் அதிகமாக வரும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி யூரினரி சிஸ்டம் கனெக்டட், அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி யூரின் அதிகமாகிறதுனால அந்த யூரிக் ஆசிட்ஸ் அதிகமாகி டெபாசிட் ஆகி வர்றது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் காஜா. வணக்கம் சார், உங்க கேள்வி என்ன டாக்டர் கிளியரா கேளுங்க. கேட்கிறேன். அதாவது என்னுடைய டாக்டருக்கு மேடம், கழுத்துக்கு லெப்ட் சைடுல கழுத்துக்கு மேல வலி தாங்க முடியல, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கழுத்துக்கு மேல. என்ன வயசு இருக்கும்? வயது 28. 28. கழுத்துக்கு மேலன்னா இப்போ முன் கழுத்து, பின் கழுத்து, சைடு, எந்த இடத்துல வலி இருக்குன்னு தெரியணும். அதாவது காதுக்கு பக்கத்துல, காதுக்கு கீழே கொஞ்சம் கீழே வலிக்குது. இல்லை, பொதுவாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ், செர்விக்கல் கிளாண்ட்ஸ் அது வரலாம். இல்லைன்னா மம்ஸ், பரோட்டிட் கிளாண்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரலாம்.
இல்லைன்னா காதில் கூட ப்ராப்ளம் எதாவது இருந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா செர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் கழுத்து எலும்பு அதில் கழுத்து எலும்பு கழுத்தில் உள்ள சதை பிடிப்பு இருக்கலாம். அதை வந்து டாக்டர்ஸ்கிட்ட வந்து நேரடியாக போய் காட்டி எக்ஸாம் பண்ணி இல்லைன்னா தேவையான எக்ஸ்ரே அதாவது எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்புறம் என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து ட்ரீட் பண்ணலாம். டாக்டர் பிரீத்திங் ப்ராப்ளம் வீசிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? இப்போ வீசிங் கண்டிப்பாக ஹோமியோபதியில் வந்து இந்த ஆஸ்துமா அலர்ஜி சைனஸுக்கு தான் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் நல்ல சக்ஸஸ் ரேட்டு கொடுக்க முடியும். இந்த சீசனில் வந்து நிறைய எங்களுக்கு கேசஸ் வருது. பொதுவாக வின்டர்லேயும் கோல்டு சீசனில் தானே அதிகமாக கோல்டு வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ வந்து வெயில் தாங்க முடியாமல் வெயிலில் போகிறாங்க, டக்குன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்றாங்க. அதுவும் அங்கங்கே இப்போ அந்த வாட்டர் மெலான் நிறையா போட்டிருக்காங்களா, அதை எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ வாட்டர் மெலான் வந்து ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு கூல் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றாங்க. பட் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் அந்த வாட்டர் மெலான் வந்து இப்போல்லாம் வந்து அந்த மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷன் கல்டிவேஷன் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, கல்டிவேஷன் லேண்ட்லேருந்து அப்படியே வருது. ஸோ அதை வந்து சரியாக ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் இட்ஸ் வெரி பிக் சைஸ் அப்படியே கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இதனால் அந்த சர்ஃபேஸில் வந்து நிறைய அந்த பூச்சி மருந்து கோட்டிங் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த இட் இரிட்டேட் த த்ரோட். அதனால் வந்து இப்போ வாட்டர் மெலான் வந்து குட்டு தான். ஆனால் இந்த இரிட்டேஷனால் த்ரோட் இரிட்டேஷன், காஃபு, கோல்டுன்ட்டு அந்த அலர்ஜி கொடுத்து அப்படி டெவலப் ஆகி நிறைய கேசஸ் இந்த சீசனில் எங்களுக்கு வரதுண்டு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு கால் லைனில் இருக்காங்க. வணக்கம் இப்ராஹிம். வணக்கம், நான் அம்பேர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே. ஃபிஸ்டில் ஹலோ கேளுங்க சார். சார் எனக்கு ஃபிஸ்டில் ஆப்ரேட் பண்ணி 4 months ஆச்சு. சரி. திரும்ப அதே ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ப்ளீட் ஆயிடுச்சு. ஆப்ரேட் பண்ண இடத்துல இருந்து ப்ளீடிங் இருந்துச்சு. சரி. அது பக்கத்தில் டாக்டர் காட்டி டேப்லெட் சாப்பிட்டப்போ நின்றுச்சு. ஆனால் அதே ப்ராப்ளம் இருக்கு கண்டினியூவா. அதான் ஃபிஸ்டூலா வந்து கொஞ்சம் ரெக்கரன்ஸ் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதை வந்து நம்ம முறையாக கொஞ்ச நாள் ஆகும். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட அது ஃபிஸ்டூலாவை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். 6 months 1 year 1.5 year கூட ஆகலாம். அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது அது இன்னரில் இருந்து அந்த ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபிஸ்டூலஸ் ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அந்த டைம் எடுக்கும். அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக மெடிசன்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், உங்களுடைய ஸ்ட்ரெயின் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். லாங் ஜேர்னி அண்ட் லேட் நைட் ஸ்லீப், கண்டினியூஸ் சிட்டிங், சடன்ட்ரி ஹேபிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரீட் பண்ணலாம், ஹோமியோபதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு கால் லைனில் இருக்காங்க. வணக்கம் கலைசெல்வன். வணக்கம் சார். மேடம் வணக்கம் சார். உங்கள் சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க. சரிங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் என்னோட அடி வயிறு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாக வலிச்சுட்டே இருக்கு. அடி வயிறு லெஃப்ட் சைடில்? ஆமாம் சார், 2 நாளாக வலிச்சு. அதே பக்கம் அதே டைல பண்ணாக்கா பெனிஸ் கீழே விரையில் பார்த்தா லெஃப்ட் சைடில் வலிச்சுட்டே இருக்கு. சரி, இதான் கம்ப்ளைண்ட்டா? ஆமாம் சார், லெஃப்ட் சைடு. ஆமாம் சார். இப்போ 2 நாளாக அப்படி இருக்கா? ஆமாம் சார், 2 நாளாக இருக்கு. இது அடிக்கடி வருமா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை சார், அது ரைட் சைடில் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு சார். அதான் இப்போ லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பெயின் வரதே வந்து ஒன் ஆஃப் தி சிம்டம் ஸ்டோன். இப்போ ரீனல் கால்குலை, கிட்னி ஸ்டோன் சொல்கிறோம்ல, சிறுநீரக கற்கள், அந்த இது ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் இது ஒன் ஆஃப் தி மெயின் சிம்டம். லெஃப்ட் சைடு கிட்னி ரீஜன்லேருந்து டெவலப் ஆகி லெஃப்ட் சைடு டெஸ்டிஸ் வரைக்கும் உங்களுக்கு பெயின் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இது வந்து இந்த கிளைமேட்டில் வந்து அக்ரிவேட் ஆகும். சிறுநீரகக்கள்லாம் வந்து இப்போ என்ன ஹாட் கிளைமேட், இப்போ வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் ஸ்வெட்டுனால குறையக்கூடிய டைம். அப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து எங்கேயாவது ஸ்டக்கப் ஆகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பெயின்லாம் டெவலப் ஆகும். அந்த பெயினால் உங்களுக்கு ரேடியேஷன் தான் அந்த டெஸ்டிஸ் வரைக்கும் ஃபீல் பண்ணுறது, ரேடியேட்டிங் பெயின். அதனால் இதுக்கு வந்து ஹோமியோபதியிலே வந்து லெஃப்ட் சைடு ஸ்டோன், ரைட் சைடு கிட்னி ஸ்டோன்னா டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ் ஆர் தேர். ஜென்ரலாக மேனேஜ்மெண்ட் வந்து இப்போது நம்மளுடைய சாதாரணமாக இந்த சம்மரில் நன்னாரி சர்பத்துலாம் அங்கங்கே விற்பாங்க. பட் அது நீங்கள் குவாலிட்டியாக அந்த நன்னாரி வேறே கூட நீங்கள் நேச்சுரலாக எடுத்து ஒரு மண்பானையில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் பருகிட்டு வந்தாலே, குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த யூரினரி சிஸ்டத்துக்கு நல்லது. நாளடைவில் அந்த ஸ்டோனும் வந்து நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ளூயிடு நிறைய குடிங்க. மோர் தேன் 3 liters வாட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஹோமியோ மெடிசின்ஸும் நல்ல ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். டாக்டர், இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா டாக்டர்? சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இல்லை, வர்றதில்லை. ஏன்னா ஹோமியோபதி மெடிசன் அதனுடைய வேலையை அது கரெக்டாக செய்யும்.
இது வந்து வேறு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனோட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணாது ஒன்று. ரெண்டாவது வேறு எந்த மெடிசன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரானிக்காக டயபெட்டிக் இருப்பாங்க, 20 வருஷமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு ஷோல்டர் பெயின் வரும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த பெரிய ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற ஷோல்டர் பெயின்லாம் வரும். அப்போ வந்து இதுக்கு வேண்டி எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அதை நாங்கள் நிறுத்த சொல்கிறதில்ல, அப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எந்த பேஷண்ட்டுக்கும் எந்த ட்ரபிளும் வராது. 100% வந்து அது நோ சைடு எஃபெக்ட்ஸ். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்க கேள்வின்னு டாக்டர்கிட்ட கேளுங்க. பேசலாம். மேடம் கேளுங்க டாக்டர். இப்போ வந்து சொல்லுங்க, உங்க கேள்வின்னு டாக்டர்கிட்ட கேளுங்க. நீங்க பேசுறது கேக்குது. டாக்டர் அவர் லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. டாக்டர் ஹேர் ஃபாலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஹோமியோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கா ஹேர் ஃபாலுக்கு, டேண்ட்ரஃப்க்கு? ஹேர் ஃபாலிங்கிறது வந்து ஒரு பிக் சாப்டர். ஆனால் ஏன்னா ஹேர் ஃபாலிங்காக தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த ஹேர் ஃபாலிங்கை வந்து பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நிறைய காசஸ் இருக்குது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணாலே ஹேர் ஃபாலிங் குறைஞ்சிரும். அது இல்லாமல் கமர்ஷியலாக நிறைய மார்க்கெட்டிங்ஸ் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து நிறைய அந்த ஹேர் ஆயில், இந்த ஷாம்பு இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹேர் வந்து ஒன்றும் பெருசாக இதாகாது. ஒரு ஹேர் ஃபாலிங் இருக்குன்னா என்ன காஸ்? இப்போ உதாரணமாக டேண்ட்ரஃப் இருந்தால் முடி கொட்டும். அப்போ அந்த டேண்ட்ரஃபை நம்ம வந்து சரி பண்ணணும். அதே போல் இன்னும் சொல்ல பொடுகு மாதிரி அது எரப்ஷன் வரும், சின்ன சின்ன எரப்ஷன்ஸ். அது இந்த மாதிரி சம்மர்லலாம் ஹேருடைய ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 வேர்க்குரு மாதிரி எரப்ஷன்ஸ் வரும். அந்த எரப்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது இந்த ஹேர் ரூட்டும் சேர்ந்து போயிடும். இதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தே க்யூர் பண்ணிடலாம். அப்போ ஹேர் ஃபாலிங்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அனிமிக் உள்ளவங்களுக்கு, இரத்த சோகை உள்ளவங்களுக்கு நிறையா முடி கொட்டும். ஆஃப்டர் எனி ஃபீவர், ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் ஆர் எது டைஃபாய்டு ஃபீவர், மெடிசன் அதிகமாக எடுத்துட்டு இருந்தாலும் மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது ஃபீவர்னால பாடி கண்டிஷன்ஸ் அவங்களுடைய இம்யூன் லெவல் வந்து ரொம்ப வீக் ஆகும். அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து வீக் ஆகுது. அப்போது வந்து உங்களுக்கு இந்த ஹேர் ஃபாலிங் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு 20-25 ஹேர்ஸ் வரைக்கும் கொட்டலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி ஆஃப்டர் த வீக்னஸ் வந்து ஹேர் ஃபாலிங் இருக்கும். அதை வந்து அந்த வீக்னஸை நம்ம கரெக்ட் பண்ணணும். சில அதுக்கு மல்டிவிட்டமின்ஸ் அது மாதிரி உள்ள ஹோமியோபதியிலேயே வந்து சத்துக்களை கொடுக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் உண்டு. அதை உள்ள கொடுத்து பேலன்சிங் கொடுத்தோன்னா அது ஹேர் ஃபாலிங் வந்து சரி பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டேஸ் சொன்னால் எவ்வளோ நாள் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டேஸ் வந்து ஒரு 3 வீக்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? எவ்வளோ நாள் இருக்கும் டாக்டர்? இப்போ பொதுவாக சொன்னோம்னா இப்போ வந்து ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கிட்னியில் வந்து இப்போ லோயர் போல், மிட் போல், அப்பர் போல்னுட்டு ஸ்டோன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிற இடங்கள். இதில் வந்து இந்த லோயர் போல் அந்த ட்ராக்லலாம் இருக்குன்னா குயிக்காக வந்துடும். ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி 1 வீக் அந்த மாதிரி பீரியடில் வந்துடும். இப்போ அப்பர் போலில் இருக்குது, பெரிய சைஸாக ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணணும். கொஞ்சம் டிசால்வ் ஆகும்போது தான் இது வந்து மூவ் ஆகி ட்ராக் யூரிட்டருக்கு வந்து பிளாடருக்கு வந்து வெளியில் வரும். அதனால் வந்து 2 வீக்ஸும் ஆகும், 2 மந்த்ஸும் ஆகலாம். பட் இட்ஸ் இஸ் அ க்யூரபிள். ஹோமியோபதி மெடிசன் நல்லா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைக்கக்கூடிய இது உள்ளது. இப்போ இந்த ஜாண்டிஸ்க்கு வந்து பெஸ்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது டாக்டர்? இப்போ ஜாண்டிஸ்னால நிறைய பேர் இப்போ இறக்குற நிலைமையில ஏற்படுது. ஹோமியோபதியில் என்ன இருக்குது? இப்போ வந்து சம்மரில் தான் ஜாண்டிஸும் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா அந்த இம்ப்யூர் வாட்டர், ஐஸ்கிரீம்ஸ், வெளியில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ளது இதெல்லாம் சாப்பிட்றது, அந்த பொல்யூட்டட் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் இதெல்லாம் குடிச்சு தான் அந்த வைரல் அட்டாக் ஆகி தான் நிறைய பேருக்கு ஜாண்டிஸ் வருது. இந்த ஜாண்டிஸ்னால வரக்கூடிய சிம்டம்ஸை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா வித்தின் எ வீக் அதை கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ அந்த காலத்தில் ஜாண்டிஸ்னா யூரின் மஞ்சளாக போகுதுன்னா சோறு போட்டு பார்ப்பாங்க, அதில் வந்து ஸ்டெயின் எடுக்குதா அப்படின்ட்டு. இப்போல்லாம் அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து டைம் டிலே பண்ணாமல் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடணும். அந்த சிம்டம்ஸ் முதல்ல ஒரு ஜாண்டிஸாக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா மெயின் வந்து ஃபுட்டை பார்த்தாலே பிடிக்காது, வாமிட் வரும், கொமட்டும், யூரின் எல்லோவாக போகும், கண்ணு வந்து ஃபஸ்ட் டே எல்லோ வராது, செகண்ட் டே வராது, 3rd 4th டே ஒரு அட்வான்ஸ் ஆக தான் அந்த கண்ணுலெல்லாம் அந்த எல்லோனஸ் டெவலப் ஆகும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்ஸ் சேஞ்சஸ், எல்லோனஸ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம்.
பட் அது என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத அடுத்தது வாட்ச் பண்ணுறோம். இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் இருக்கா லிவர் ரீஜனில், சில அக்யூட்டாக வரும்போது லிவர் ரீஜனில் பெயின் வரும். அப்புறம் வந்து அப்படைட் இருக்காது, யூரின் எல்லோ, கண் எல்லோ, அப்புறம் வந்து நெயில் பெட்ஸ் எல்லோ. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்னென்னு பார்த்துட்டு ஹோமியோபதியில் எந்த மெடிசன் சூட் ஆகுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சிம்டம்ஸ் பேஸில் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்க கேள்வி கேளுங்க. தூத்துக்குடி பேசுறேன் சார். எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் வயிறு ப்ராப்ளம் இருந்துச்சு. வயிறு ப்ராப்ளமா? ஆமா, வயிறு சாப்பிட்டு கொஞ்சம் ஏற்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணேன். வந்து ஹெச் பைலோரி பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஹெச் பைலோரி பாசிட்டிவ் இருக்கா? ஆமா, அது வந்து எல்லாம் ரீட் பண்ண எடுத்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன் ஒருத்தரஞ்சு இப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் இருக்கு, கியூர் ஆகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நாளாமா எப்படி சார்? இல்லை, அதாவது நீங்கள் ஹெச் பைலோரி பாசிட்டிவ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் உங்களுக்கு என்னென்ன சஃபரிங்ஸ் இருக்குது, உங்களுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்குது, எந்த மாதிரியான டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது பாசிட்டிவ் இருந்தாலும் அது நெகட்டிவ் வந்துடும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில். அதனால் அப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹெச் பைலோரி பாசிட்டிவ் வர்றவங்கள்ட்ட பாதி பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஆங்ஸைட்டி அதிகம் உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆங்ஸைட்டி அண்டு ஒரு பயம். அதனால் அந்த ஹைப்போகாண்ட்ரியாக்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அது பெருசாகவே திங்க் பண்ணிக்கிறது, ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஸ்டமக்கில் உள்ள பெப்டிக் அல்சர் சிம்டம், ஸ்டமக் இரிட்டேஷன், ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேகைட்டிஸ், இன்டைஜஷன் இதெல்லாம் டெவலப் ஆகுது. அதனால் மைண்டு ஃப்ரீயாக வச்சுங்க, எந்த வியாதியும் வராது. அதே நேரத்தில் தகுந்த நல்ல ஹோமியோ மெடிசன்ஸை சாப்பிடுங்க, அது வந்து நெகட்டிவ் வரும். அதனால் பயப்படாதீங்க. டாக்டர் ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அசோக். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க. பேசுங்க அசோக். எனக்கு ரொமாட்டிக் பெயின் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் என்ன நீங்க சொல்றது கிளியரா பேசுங்க அசோக். கிளியரா கேளுங்க. எனக்கு ரொமாட்டிக் பெயின் ஒரு 10-15 வருஷமா இருக்கு சார். ரொமாட்டிக் பெயின்? ஆமா. நான் அதுக்கு வந்து இங்கிலீஷ் வைத்தியம் ஒரு 10-15 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹோமியோபதி மாறி இருக்கேன். 3 மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் வலி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் சார் ஆகும் அந்த வலி குறையறதுக்கு? இப்போ ரொமாட்டிக் பெயின் வந்து ரொம்ப கிரானிக்கா 15 வருஷமா இருக்குங்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சில ஜாயின்ஸ்லாம் வந்து டிஃபார்மிட்டி எதுவும் டெவலப் ஆயிருக்கா? அதாவது ஜாயின்ஸ்லாம் வந்து பெண்ட் ஆகிருக்கும், கண்ட்ராக்ஷன், ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. 15 வருஷமாக அதில் சாப்பிட்ருக்கீங்களா? இதுலேயும் ஒரு இன்னும் கொஞ்சம் நாட்கள் சாப்பிட்டா தான் அது எப்படியும் சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுப்பாங்க. அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி டாக்டர். வணக்கம். இன்றைய நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவம் மூலம் நோய்களை குணப்படுத்தும் முறைகள் குறித்து அவர் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் நாளை உங்களை இன்னொரு பிரபல மருத்துவருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா. நலமுடன் இணைந்து வழங்கியவர்கள் மெரிட் குக்வேர்.